ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி. ஷோயப் அக்தர் அவர்களின் வேகத்துக்கு இணையாக ஒரு புதிய புயல் பந்துவீச்சாளர் வந்துவிட்டார். மிக அதிவேகமாக பந்து வீசி சாதனை படைத்துவிட்டார். அந்த அற்புதமான பந்துவீச்சாளர் யார்? வெறும் 23 வயதான இளைஞர் அசோக் சர்மா. பாகிஸ்தானை வேகப்பந்து வீச்சாளர்களின் சுரங்கம் என்று அழைப்பார்கள். ஆனால் இப்போது அந்த சுரங்கம் இந்துஸ்தானிலும் கிடைத்துவிட்டது. இந்த IPL-இல் இந்தியாவுக்கு ஒரு அசாதாரண வேகவான் வந்துவிட்டான். அசோக் சர்மா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் ஜெர்சியில் 154.2 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினார். இது 2026 IPL சீசனில் இதுவரை பதிவான அதிவேக பந்துவீச்சு சாதனையாகும். இவ்வளவு வேகத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இன்னும் 7 கிலோமீட்டர் அதிகமானால் ஷோயப் அக்தர் அவர்களின் சாதனையையும் முறியடித்து விடுவார். ஜெய்ப்பூருக்கு அருகிலுள்ள ராம்புரா கிராமத்தை சேர்ந்த அசோக் சர்மாவின் தந்தை நாதுலால் சர்மா விவசாயி. இயல்பாகவே ஃபாஸ்ட் பவுலரான அவரது உயரமும் உடல் அமைப்பும் அவரது வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது. அவர் 17 ஜூன் 2002இல் பிறந்தவர். பள்ளி நாட்களிலிருந்தே கிரிக்கெட் மைதானத்தில் சிறப்பாக விளங்கினார். உள்நாட்டு கிரிக்கெட்டில் குறிப்பாக சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் ஈர்க்கப்பட்டு IPL-இல் வாய்ப்பு பெற்றார். 2022இல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 55 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாலும் ஒரு போட்டியில் கூட களமிறக்கவில்லை. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் 90 லட்சத்துக்கு வாங்கி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. இப்போது அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். வரும் வருடங்களில் அசோக் சர்மா IPL-இல் மட்டுமல்ல, இந்திய அணிக்காகவும் சாதனைகளை படைத்து தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுத்து வெற்றிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட்டுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இத்தகைய இளம் வேகவான்கள் இன்னும் பலர் வந்து அணியை பலப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.